Hi, hello everyone. Welcome to my channel Longer Princess. Finally, hair care video series la 7th day நம்ம வந்தாச்சு. சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டாலும் கண்டினியூஸா உங்களுக்கு 7 days hair care ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு ஃபைனலாக நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபைனலாக இந்த ரிசல்ட் பார்த்துட்ருக்கீங்கள, ஒரு ஷைனிங்கான ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ஹேர் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஹேர் பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அதுவும் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணக்கூடிய ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான். அண்ட் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணணும், ஷாம்புக்கு அப்புறமா ஷாம்புக்கு முன்னாடியா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் வீட்டு மாடியில் எங்கள் அம்மா வந்துட்டு இருக்கிற இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன செடிகள்லாம் வளர்க்க முடியுமோ அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி வளர்க்குற செடி தான் வந்துட்டு இந்த செம்பருத்தி. மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் இந்த செம்பருத்தி வந்து இருக்கும். ஸோ இந்த செம்பருத்தி செடியில் வந்துட்டு எப்போவுமே ஒரு 15 பூக்கிட்ட, நான் கம்மியாக சொல்கிறேன், சம்டைம்ஸ் அதை விட அதிகமாகவே கூட இந்த பூக்கள் பூக்கும். ஸோ அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து சாமிக்கு பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா அந்த பூ இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா எடுத்து தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஏம்மா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, அதான் யூஸ் பண்ணிட்டீங்களா, எடுத்து போட வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்பேன். இல்லை இதில் நான் ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படியா, என்ன ஹேர் பேக் அது, நானும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் கேட்கும் போது தான், சரி உனக்காக நான் இன்றைக்கி ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டு அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். ஸோ புதுசாக பறித்த அந்த ஃப்ரெஷ்ஷான பூக்களும் இருந்துச்சு, ஏற்கனவே காஞ்சு போயிருந்த அந்த பூக்களும் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இது கூட நாங்கள் வந்து என்ன ஆட் பண்ணோம், ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வடித்த கஞ்சி. ஸோ நிறைய பேர் வந்து குக்கரில் அரிசி வைப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வடித்த சாதம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ வடித்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த கஞ்சி தண்ணியை நாங்கள் உப்பு போட்டும் குடிப்போம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹேர் பேக்குக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி தான் இந்த பேக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டே இன்க்ரீடியன்ட், ஒன்று செம்பருத்தி, இன்னொன்று அரிசி வடித்த கஞ்சி, ரைஸ் வாட்டர், பாயில்டு ரைஸ் வாட்டர். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பேக் எடுத்து வச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஸோ நார்மலாக வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் ஷாம்பு என்னவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக எனக்குன்னு எந்த ஒரு சஜஷனும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஷாம்பு யூசேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய ஷாம்பு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு நல்லா ஸ்கேல்ப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷாம்பு பண்ணணுமே தவிர நம்மளுடைய ஹேர் லென்த்துக்கு கிடையாது. ஸோ அதுலேருந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி வேணால் உங்கள் லென்த்தை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக்குன்னு இல்லை, எந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுவே நீங்கள் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வாட்டரை வந்துட்டு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பேக் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 minutes என் தலையில் இருக்க மாதிரி நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அண்டு அந்த 5 minutes வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரின்ஸ்க்கு வந்தாச்சு. இதை ரின்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே அந்த பார்ட்டிக்கல்லாம் வந்துட்டு போகாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து முடி காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக அவ்வளோ கிளாஸி லுக் அண்ட் அவ்வளோ ஸ்மூத்தாக நம்மளுடைய ஹேர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அண்ட் அந்த பார்ட்டிக்கல்லாம் கொஞ்சம் இருக்கும்னு சொன்னலாம், அதுவுமே எல்லாமே ரிமூவ் ஆகிரும். நீங்கள் வந்துட்டு சிக் எடுத்துகிட்டு நார்மலாக கோம் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோம் மூலமாகவே கூட அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துடும். ஸோ தட்ஸ் இட். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த சிம்பிளான ஹேர் கண்டிஷனிங் ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டினியூஸ் 7 days சீரிஸ் வீடியோஸ் இருந்துச்சு இல்லையா, அதை பற்றின கருத்துக்களையும் எனக்கு தெரிவிக்க மறக்காதீங்க. எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.